மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளை அமைச்சர்கள் வேலுமணி, TKM சின்னையா ஆகியோர் பார்வையிட்டனர். ஊரக மற்றும் நகர்ப்புற அமைச்சர் SP வேலுமணி தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பாதிப்பிற்குள்ளான இடங்களில் இயல்பு நிலை படிப்படியாக திரும்பி வருவதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடிநீர், உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் வேலுமணி தெரிவித்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடுத்த போர்க்கால நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் பகுதியில் 7 படைகளை இங்கே அனுப்பி இன்றைக்கு அதே போல் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாநில பேரிடர் மீட்புப் படை, இராணுவத்துறை, கப்பல் துறை, விமானத்துறை, மீன்வளத்துறை, கடலோர காவல் படை என்ற 7 படைகளை இங்கே அனுப்பி அதன் வீரர்கள் அம்மா அவர்களுடைய எடுத்த நடவடிக்கையின் காரணமாக சிறப்பான முறையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 15 மணி நேரத்தில் 16,000 பேர்த்து இன்றைக்கு மக்களை மீட்டுள்ளனர். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இன்றைக்கு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக அவருடைய ஆணைக்கிணங்க 130 படகுகளை இங்கே அனுப்பி அதே போல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 6 ஹெலிகாப்டர்களை அனுப்பி இன்றைக்கு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இங்கே மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பி இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு 137 ஆம்புலன்ஸுகள் இங்கே அனுப்பியுள்ளார்கள். அதே போல் 120 மெடிக்கல் கேம்ப் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் அம்மா அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 1,20,000 பேருக்கு உணவு ஏற்பாடு செய்து இன்றைக்கு மக்களுக்கு வீடு வீடாக வழங்கப்பட்டுள்ளது. அதே போல் இங்கே தங்கியிருக்க கேம்பில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. 1,40,000 அம்மா குடிநீர் இன்றைக்கு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அதையும் இன்றைக்கு மக்களுக்கு வழங்கியுள்ளார்கள். அதே போல் இன்றைக்கு இயல்பு வாழ்க்கை திருமண இடங்களில் எங்கெங்கே குடிநீர் விநியோகம் சிறப்பான முறையில் இருக்குது. 1-2 இடங்களில் கூடுதலாக வாட்டர் டேங்கை முதலமைச்சர் அம்மா அவர்கள் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பகுதியிலும் இன்றைக்கு மின்சார வசதியும் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் திருநீர்மலையில் மட்டும் தண்ணி வடிய வேண்டியது இருக்குது. அங்கேயும் இன்னும் கூடிய விரைவில் மின்சாரம் இணைப்பு வழங்க